அகெயின் ரொம்ப நாள் கழித்து இன்னொரு டின்னர் ரெசிபியோடு வந்திருக்கேன். இது உண்மையாகவே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை மறக்காமல் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கறி தோசை தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 50 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கறி தோசைக்கு, அதுக்காக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக, உங்களால் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் எதுவுமே நமக்கு தனியாக தெரியக்கூடாது, நல்லா வதங்கி வரணும் வெங்காயம். இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவு வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு வெங்காயமும் தக்காளியும் எவ்வளோக்கு நல்லா வதங்கி வருதோ அவ்வளோக்கு நல்லா கறி தோசையில் வைக்கிற மசாலா நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்தை முடிஞ்ச அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கணும். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. இன்றைக்கி நான் கறி தோசையில் கறியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு தான் நான் செய்ய போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு அதை கொஞ்சம் அரைச்சி போட்டு செய்யணுன்னா கூட நீங்கள் லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி செஞ்சுக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்துருக்கேன். இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் கேமராமேன் மிஸ் பண்ணிட்டான். இது கூட தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கறி மசாலா நமக்கு விற்கும் இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷை நம்ம எங்கேயுமே தண்ணியை ஊற்ற போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச அளவு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைனா அடி பிடிச்சிரும். சீக்கிரமாக அடி பிடிச்சா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது, அதுக்கு தான். இப்போது இந்த மசாலா எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சிக்கன் நான் போன்லெஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணி நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச அளவு ஸ்டிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் ஆனதுக்கப்புறம் சிக்கன் பாதி வெந்திருக்கும். அந்த டைமில் நல்லா நம்ம நல்லா கொத்தி விட்டுக்கலாம். இப்படி கொத்தி விட்டுட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கறி தோசைக்கு வைக்க கறி மசாலா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு ஒரு சும்மா ரொம்ப பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் ஒரு ரவுண்டாக சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போது கறி தோசையில் நம்ம முட்டை ஊற்றும் போது எப்படின்னா, முட்டை தோசையில் ஊற்றுற மாதிரி மாவுக்கு மேலே இருக்க மாதிரி முட்டை ஊற்ற மாட்டோம், நல்லா மாவோட கலங்கின மாதிரி முட்டை ஊற்றுவோம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு முட்டையை கலக்கி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நான் மாவாக இருக்கும் போதே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாவு கூட சேர்த்து முட்டையும் நல்லா கலக்கி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கறி தோசைக்கு நமக்கு எப்போவுமே ஷேப் முக்கியம் இல்லை, அதோட டேஸ்ட் மட்டும்தான் முக்கியம். ஸோ நீங்கள் அங்கே இங்கே ஸ்ப்ரெட் ஆகி ரவுண்டாக வரல அப்படிலாம் பார்த்துக்காதீங்க. இது லைட்டாக மாவு வேக ஆரம்பிக்கும் போதே நம்ம இந்த செஞ்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ஸ்டஃப் எடுத்து இதில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நிறைய சிக்கன் தாராளமாக வச்சுக்கோங்க. எனக்கு இது ரொம்ப நிறைய வச்சு சாப்பிட்றத விட கொஞ்சம் மீடியமாக வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இது எனக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் சிக்கன் எல்லா கார்னர்ஸ்க்கும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சிக்கன் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம குண்டு தோசை சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஃபீல் வந்துடும். அதனால் சிக்கன் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கூட மோஸ்ட்லி நம்ம எந்த சைட் டிஷ்ஷுமே வைக்க வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லை உங்களுக்கு சைட் டிஷ் வச்சு தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வைக்கும்போது சிக்கன் குழம்பு எதனா வச்சுருப்பீங்களா, அதை வச்சு இது சாப்பிட்டாவே ரொம்பவே நல்லா வரும். இப்போ ஒரு சைடு நல்லா தோசை வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும், அடுத்த சைடு திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி தோசை நமக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.